ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பச்சைப்பயிறு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சைப்பயிறு அப்படிங்கிறது ஆசிய நாடுகள் முழுவதும் பரவலா பயிரிடப்பட்டு வருது. இது இந்திய உணவுல முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பச்சைப்பயிர்ல தாவரம் சார்ந்த புரதம், உணவு நார்ச்சத்து, போலேட், விட்டமின் B6, விட்டமின் C இது மாதிரியான விட்டமின்கள், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் மாதிரியான தாதுக்கள்லாம் நிறைய இருக்கு. கொழுப்பு, கொலஸ்ட்ரால்லாம் குறைவா இருக்கிறதுனால இந்த பச்சைப்பயிறு சரிவிகித உணவுக்கு ஒரு ஆரோக்கியமான கூடுதலா அமையுது அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு பச்சைப்பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னும் வேற என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் பச்சைப்பயிறு மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல பச்சைப்பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சேச்சுரேட்டட் கொழுப்பு, கொலஸ்ட்ரால்லாம் பச்சைப்பயிறுல குறைவா தான் இருக்கு. அதே நேரத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மெக்னீசியம், பொட்டாசியம் இது மாதிரியான இதய ஆரோக்கியத்துக்கு பங்களிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமா இருக்கு. நம்மளோட அன்றாட உணவுல பச்சைப்பயிரை சேர்க்கறதன் மூலமா ஆரோக்கியமான ரத்த அழுத்த அளவுகளை நம்ம பராமரிச்சுக்கலாம். இதய நோய் ஏற்படுவதற்கான அபாயத்தையும் குறைச்சுக்கலாம். ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பச்சைப்பயிறு உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பச்சைப்பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவும் கலோரி குறைவாகவும் இருக்கக்கூடிய இந்த பச்சைப்பயிறு உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு பெரிய அளவுல உதவும். இந்த பச்சைப்பயிர்ல இருக்கக்கூடிய புரதம், நார்ச்சத்து எக்கச்சக்கமா இருக்கிறதுனால வயிறு நிரம்பிய உணர்வை தந்து பசியை கட்டுப்படுத்துது. பச்சைப்பயிரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்காது. இதனால அதிகப்படியான உணவு சாப்பிடுறது கூட தவிர்க்கப்படுது. என்னதான் டயட் ஃபாலோ பண்ணி உங்களோட உடல் எடையை குறைக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா பச்சைப்பயிறு உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல பச்சைப்பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சைப்பயிர்ல குறைவான கிளைசமிக் குறியீடு இருக்கிறதுனால இது டயாபெட்டிஸ் நோயாளிகள், அப்படி இல்லைன்னா தங்களோட ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த நினைக்கிற நபர்களுக்கு ஏற்ற ஒரு உணவா அமையும். இந்த பச்சைப்பயிறு நம்மளோட உடம்புல மெதுவா உறிஞ்சப்பட்டு செரிமானம் செய்யப்படுது. இதன் காரணமா ரத்தத்துல குளுக்கோஸ் பொறுமையா வெளியிடப்படுது. இதனால ரத்த சர்க்கரை அளவு திடீர்னு அதிகரிப்பதை தவிர்த்துக்கலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது இந்த பச்சைப்பயிறு. பச்சைப்பயிர்ல அத்தியாவசிய விட்டமின்கள், மினரல்கள்லாம் ஏராளமா இருக்கு. இது புரதச்சத்து, நார்ச்சத்து, போலேட், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, விட்டமின் C இதோட மூலமா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உடலோட வளர்சிதை மாற்றம், செரிமானம், தசை செயல்பாடு இது மாதிரியான முக்கியமான உடல் செயல்பாடுகளுக்கு ஆதரவளிக்க கூடியதா இருக்குது. நார்ச்சத்துக்கள் அதிகமா உள்ளது இந்த பச்சைப்பயிறு. பச்சைப்பயிர்ல குறிப்பிடத்தக்க அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால இது செரிமானத்தை மேம்படுத்துது. தினமும் போதுமான அளவு நார்ச்சத்து சாப்பிடுறது மேம்படுத்தப்பட்ட குடல் ஆரோக்கியம், மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்குது. வயிறு நிரம்பிய உணர்வை அளிக்கிறதுனால உடல் எடையையும் கட்டுக்குள் வச்சுக்கிறதுக்கு பச்சைப்பயிறு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பச்சைப்பயிர்ல அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு செரிமான அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரியான விளைவுகளை தவிர்க்கிறதுக்கு பச்சைப்பயிரை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டோ அப்படி இல்லைன்னா முளைக்கட்டியோ சமைச்சு சாப்பிடலாம். சூப் வகைகள், குழம்பு, சாலட், முளைக்கட்டிய பயிறு இது மாதிரி டிஃப்ரெண்டா பச்சைப்பயிரை நம்ம எடுத்துக்கலாம். பச்சைப்பயிரோட முழு பலன்களை பெறுறதுக்கு இத சரிவிகித உணவுல ஒரு பகுதியா நம்ம எடுத்துக்கிறது அவசியமான ஒன்றா இருக்கு.
இந்த வீடியோல பச்சைப்பயிறு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம பச்சைப்பயிரை சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.